என் பிறந்த சமூகத்தை நான் காப்பாற்றணும், என் பிறந்த சமூகத்தை வந்து சரி பண்ணணும், என் சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னோட வரலாறை யாரும் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட வரலாறை வந்து ஏன் திருடுறீன்னு கேட்டால் உடனே ஜாதி வெறியன். கோயில்களில் போகிறான், நான் கட்டின கோயிலில் நான் குடியிருக்கிற வீட்டில் வந்து என் வீடு எனக்கும் பங்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பற்றிலாம் ஒரு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஜாதி வெறியன் தான், புரியுதா? அதே மாதிரி என் சமூகத்தின் மேலே வேண்டுமென்றே பிசிஆர் வழக்கை கொடுத்து 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 இன்னைக்கு அத்தனை பேரையும் சிறைக்கு அனுப்புனாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு நான் ஜாதி வெறியன் தான். ஏன்னா நான் அதெல்லாம் தடுக்கணும்ல, இதெல்லாம் செய்யக்கூடாது, என் சமூகத்தின் மீது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பற்றில, அதனால் நான் ஜாதி வெறியன் தான். அதனால் இவங்க என்னை ஜாதி வெறின்னு சொல்கிறாங்க. நான் ஜாதி வெறியனா இல்லையான்னு என்னை சார்ந்தவங்களுக்கு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், என்னை ஜாதி வெறின்னு சொல்லக்கூடிய ஒரு சில டீமை பார்த்தீங்கன்னா ஏதாவது வரலாறை தப்பு தப்பாக போட்டு அந்த மக்களை குழப்பம் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் அந்த மக்களை குழப்பம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் என்னைய ஜாதி வெறி இருப்பாங்க. மற்றபடி என்னைய ஜாதி வெறின்னு யாருமே என்னை கூப்பிட முடியாது.